ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் பிடி சார் இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். பிடி சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது மே 24 தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்துக்கு வந்து ஓரளவு டீசெண்டான ரிவ்யூஸ் தான் கிடச்சிட்ருக்கு. நானும் படம் பார்த்துட்டு இப்போ டீட்டெயில் ரிவ்யூ பண்ணலாம். இந்த படத்தில் வந்து இப்பா பாதி லீடாக பண்ணியிருக்காரு. காஷ்மீரா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அனிகா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இப்பா பாதியை தான் இசையமைச்சிருக்காரு. இது அவரோட 25வது திரைப்படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபாலன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்தது, யார் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பா பாதி அவர் கொடுத்துருக்கிறத ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லாம் ஓரளவு டீசெண்டாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிகா வந்து இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஒன்று கொடுக்குது. இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு மெசேஜும் அவங்க கேரக்டர் மூலியமாக டேரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அந்த கேரக்டரை அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு நிறைய இது மாதிரி நல்ல சூப்பரான கேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் வரப்போகுது. அதையும் தாண்டி பெருசாக ஒர்க் அவுட் ஆக போகுது அவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மராக இந்த படத்தில் அவங்கள பார்த்தேன். அதுக்கடுத்து டேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் டேரக்டர் எடுத்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு சில படங்கள் நம்ம பார்த்த மாதிரி இருந்தாலும் சொல்ல வந்த விதம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதேமாதிரி இன்ட்ரவல் பிளாக் முன்னாடி ஒரு டீசெண்டான ஒரு 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 என்ன சொல்கிறது, சூடு பிடிச்சது இன்ட்ரவல் பிளாக் முன்னாடி படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவல் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க கேரக்டர் வைஸ் இப்போ பாதி சொல்லிட்டேன். காஷ்மீரா அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலை வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோலோ அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட்டிமன்றம் ராஜா வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க அம்மாவை திவ்யதர்ஷினி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாண்டியராஜன் சார் இருக்கார், பிரபு சார் இருக்கார், பாக்யராஜ் சார் இருக்கார். அதெல்லாம் தாண்டி தியாகராஜன் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் வர ஒரு சில சீன்ஸ் நல்லா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீக்வன்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறையா அவருக்கு நிறைய சீன்ஸ் கிடையாது படத்தில். பட் ஸ்டில் அவரை வச்சு தான் இந்த கதை மூவ் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து அவரை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பா பாதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். ஆனால் பாடல்கள் ஆவரேஜாக தான் வந்திருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்க படத்தோட ஸ்க்ரீன் பிளே, படம் எப்படி போச்சு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே தான். டேரக்டர் இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் சக்சீதா இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நார்மலான படமாக தெரியுது. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹியூஜ் டோசேஜ் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த படம் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் ஓரளவு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நார்மலான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோட் பை ஒரு எமோஷனல் அபவ் ஆவரேஜ் செகண்ட் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜ் இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய படங்களில் பார்த்துருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் புதுசாகவே ரெஃப்ரெஷிங்காக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை வச்சு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதெல்லாம் தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் பிடி சார். நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஓரளவு டீசெண்டாக தான் வந்திருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாங்க. இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.